ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ப்ரிங்கில் இந்த மரம்லாம் பூத்து முடிச்சு இப்போ பச்சை இலைலாம் வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்குட்டி இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் துரத்தி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். அதோட சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. நீங்கள் யூஎஸ் அண்ட் கனடாவில் இருக்கீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாங்கள் இப்போது எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹோம் டிபார்ட்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா ஹோம் டிபார்ட்லேயும் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே கிட்ஸ் ஃப்ரீ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி மந்த் வர ஃபர்ஸ்ட் சாட்டர்டே தான் அதுவும் நடக்குது. மந்த்லி ஒன்ஸ் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே 9 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும். டைரெக்டாக ஹோம் டிபார்ட் வந்துட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிற ஆக்டிவிட்டிக்கான கிட் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அதை வாங்கிக்கலாம். கிட்டோட ஏஜ் 3 to 12 years வரைக்கும் இருக்கணும். இது ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நம்ம முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போயிட்டு அதை செட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. இந்த கிட்டோட ஒரு ஏப்ரானும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்போ எதுவும் ஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுவும் கொடுக்குறாங்க. கேஸ்க்கு பதிலாக அந்த பக்கெட்ஸை தான் வச்சுருக்காங்க ஆரஞ்சு கலரில். என் பொண்ணுக்கு அது போடும்போதே ஒரே சந்தோஷந்தான். இந்த மந்த் ஸ்ப்ரிங் டைம் ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி அதோடய ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அதுக்கான ஸ்க்ரூஸு மேனுவல்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மேனுவல்ஸை பார்த்து நம்ம அதை பண்ண வேண்டியது தான். இந்த ஆக்டிவிட்டி ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டிலலாம் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸ்க்ரூஸ் எல்லாம் வச்சு நம்ம குழந்தைங்கிட்ட கொடுக்கவே மாட்டோம். பட் கொஞ்சம் சேஃபாக பண்ணணும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா யூஸ்வலாக அவங்க பெயிண்டிங், கலரிங் இது தான் பண்ணுவாங்க இல்லையா வீட்டில். ஸோ புதுசாக இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. இது வர்த் கம்மிங் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய கொடுக்க முடியாத விஷயம். ஸோ இங்கே வந்து நம்ம பசங்களோட பசங்களாக நம்ம பேரண்ட்ஸும் அதில் இன்வால்வ் ஆகி நம்ம அது பண்ணலாம். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அசெம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட ஃப்ளவர் பாட் ரெடி. இப்போது கலரிங் பண்ணணும். ஸோ அதுக்கான பெயிண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். வர்த். வீட்லேயே அவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்னு ஒரு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக எங்களோட ஃப்ளவர் பாட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிக்கர்ஸ்லாமும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமும் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மந்த்துக்கான பேட்சும் கொடுத்துருந்தாங்க. ஷாப் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சம்மர் வரப்போகுது இல்லையா, யூஎஸ் ஃபுல்லாக இப்போ கார்டனிங் சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பக்கம் திரும்பினாலும் பிளான்ட் சேல் தான். ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் இறக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் கூட வந்திருக்கு. இன்டோர்லேயே வளர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி பிளான்ட்ஸாக சேல் பண்ணுறாங்க. ஸோ கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹனுமன் மந்திருக்கு வந்துட்டோம். இந்தியன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இல்லை ராம் சீதா இருக்காங்க. எவ்வளோ அழகாக பாருங்கள். பல்லு அடிக்கணுன்ட்டு ஒரே இடம். இங்கே இருக்க ஆஞ்சநேயர் சிலை பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம ஊர்லலாம் க்ரீன் கலரில் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த கோவிலில் விநாயகர்லேருந்து துர்கை வரைக்கும் எல்லா சாமியுமே இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு இல்லையே ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. அங்கேருந்து அப்படியே இந்தியன் ஸ்டோர்ஸ் போயிட்டோம். கொஞ்சம் இந்த வீக்கான ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அங்கே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ 2 பக்கமும் பச்சை பசேல்னு இந்த மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.